இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய் அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். நீலகிரி மாவட்டம் தேவாலா, பந்தலூர் பகுதிகளில் தங்க படிமங்கள் இருப்பது கடந்த 1831 கண்டறியப்பட்டது. லண்டனைச் சேர்ந்த ஹூகேனின் என்பவர் ஆல்பா கோல்ட் மைனிங் கம்பெனி தொடங்கினார். அங்கே சுரங்கப்பாதைகள் அமைத்து தங்கத்தை வெட்டி எடுத்துச் சென்றனர். 1893 பிறகு நீலகிரியில் தங்க படிமத்தின் அளவு குறைந்தது. தங்கம் எடுப்பதற்காகும் செலவு அதிகமானதால் சுரங்கப்பாதைகள் மூடப்பட்டது. தொடர்ந்து 1901 மீண்டும் தங்கம் எடுக்க முயற்சி நடந்தது. ஆனால் திட்டம் கைவிடப்பட்டது. அதன் பிறகு பெரிய அளவில் தங்க படிமம் எடுக்கும் பணி தொடங்கப்படவில்லை. நீண்ட இடைவெளிக்கு பிறகு இப்போது சட்டவிரோதமாக சுரங்கம் தோண்டப்படுகிறது. தங்கம் விலை உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் நீலகிரியில் பல கும்பல்கள் முகாமிட்டுள்ளன. கைவிடப்பட்ட தங்க சுரங்கங்களை தேடிச் செல்கின்றனர். நாடுகாணி, தேவாலா, கைத்தகொல்லி, பொன்வயல், காட்டிமட்டம், கிளன்ராக் பகுதிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட சட்டவிரோத சுரங்க குழிகள் தோண்டப்பட்டுள்ளது. அங்கே தங்க படிமங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த சட்டவிரோத தங்க சுரங்க குழிகளில் சிக்கி மூச்சு திணறல், மண் மற்றும் பாறைகள் சரிந்து பலர் இறந்துள்ளனர். தங்க படிமம் எடுக்க சுமார் 80 முதல் 200 அடி வரை சுரங்க குழிகள் அமைத்து மண் மற்றும் கற்களை மேலே கொண்டு வருகின்றனர். கற்களை அரைத்து துகள்களாக மாற்றி பாதரசம் மூலம் தங்க படிமங்களை பிரித்து எடுத்து விற்பனை செய்கின்றனர். இந்த செய்முறையின் போது நீரோடைகளில் பாதரசத்தை கலப்பதால் இந்த தண்ணீரை குடிக்கும் மனிதர்கள் மற்றும் வன விலங்குகளுக்கு உடல்நல பாதிப்புகள் ஏற்படுகிறது. தேவாலா, காட்டிமட்டம் என்ற இடத்தில் புதிதாக 100கணக்கான சுரங்க குழிகள் அமைத்து தங்க படிமங்கள் எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் தேவாலா பகுதியைச் சேர்ந்த 4 பேர் இரவு பகல் என சுழற்சி முறையில் 120க்கும் மேற்பட்டோரை பணியில் ஈடுபடுத்தி தங்கம் எடுத்து வருவதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து போலீசுக்கு ரகசிய தகவல் சென்ற நிலையில் கூடலூர் ஆர்டிஓ குணசேகரன், தாசில்தார் முத்துமாரி தலைமையிலான அதிகாரிகள் அங்கு ஆய்வு நடத்தினர். காட்டிமட்டம் பகுதியில் மட்டும் 50 தங்க சுரங்க குழிகள் அமைத்துள்ளது தெரியவந்தது. இந்த குழிகளை மூடும் பணி மேற்கொள்ளப்பட்டது. அத்துடன் பகல் மற்றும் இரவு நேரங்களில் வனத்துறையினர் ட்ரோன் கேமரா மூலம் கண்காணிக்க முடிவு செய்துள்ளனர். இந்த பகுதி பாதுகாக்கப்பட்ட பகுதியாகவும் மாற்றப்பட்டு வனத்துறை கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டது. தங்க படிமங்கள் எடுக்கும் முயற்சியில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என வனத்துறையினர் தெரிவித்தனர். கடந்த 2 ஆண்டுகளில் தங்க படிமங்கள் எடுத்தது தொடர்பாக 124 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர்.